நடந்துகிட்டு இருக்க சாம்பியன் டிராஃபியில் குரூப் பியில் நியூசிலாந்தும் இந்தியாவும் செமிஃபைனல் வந்துட்டாங்க. குரூப் பியில் ஆஸ்திரேலியா மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. ரெண்டாவது யார் வர போறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல தான் தெரிய போகுது. சவுத் ஆப்பிரிக்காவும் இங்கிலாந்தும் நாளைக்கு விளையாட போறாங்க. இதுல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாலே ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருவாங்க. மோசமான நெட் ரன் ரேட்ல தோத்தா மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சவுத் ஆப்பிரிக்கா தான் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. செமிஃபைனல்ல இந்தியா ஆஸ்திரேலியா கூட தான் விளையாட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா டீமோட முன்னாள் பவுலரான ஜேசன் கில்லஸ்பி ஆஸ்திரேலியா கூட இந்தியா விளையாடுறதுக்கு பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூல கில்லஸ்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா டீம் எல்லா மேட்சுமே துபாயில தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு சாதகமா இருந்துகிட்டு இருக்கு. துபாய் கிரவுண்ட் எப்படி இருக்கும், அந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்தியா டீமுக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர்ஸை 11ஸ்ல எடுக்கலாம் அப்படிங்கறத கூட தெளிவா முடிவு எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சாம்பியன் டிராஃபியை வின் பண்ணணும் அப்படிங்கறதுல ஆர்வமா இருப்பாங்க. இந்தியா டீம் ஏற்கனவே செமிஃபைனல் வந்துட்டாங்க. இந்தியா டீமை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்தியா டீம் ஆஸ்திரேலியா கூட விளையாடுறதுக்கு கண்டிப்பா பயப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூல கில்லஸ்பி சொல்லியிருக்காரு. 2023 வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா கூட இந்தியா டீம் ஃபைனல்ல தோத்தாங்க. ஸோ அதை வச்சுதான் கில்லஸ்பி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சாம்பியன் டிராஃபியில இந்தியா டீமை பங்களாதேஷ் டீமும் பாகிஸ்தான் டீமும் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள இந்தியா டீம் ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்தியா டீம் சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாடுற மாதிரி இருந்தாலும் அங்கேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. லாஸ்டா நடந்த T20 வேர்ல்டு கப்ல இந்தியா டீம் சவுத் ஆப்பிரிக்காவை ஃபைனல்ல வின் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்ப நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுல சவுத் ஆப்பிரிக்கா தெளிவா இருப்பாங்க. ஸோ செமிஃபைனலே ஒரு ஃபைனல் மாதிரி பயங்கரமா இருக்க போகுது. யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.